ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டிலைட் டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாயில் வச்சதும் கரையக்கூடிய வெடிப்பு இல்லாத குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது என்று தான் வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக 10 நிமிடத்தில் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பஞ்சு போல சாஃப்டான குலாப் ஜாமுன் செய்திடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். முதல்ல 1 கப் மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை அடித்து ஊற்ற வேண்டும். முட்டை போடும்போது குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைந்து எடுக்கவும். கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் மில்க் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு குலாப் ஜாமுனுக்கான சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். சுகர் சிரப்புக்கு 1 கப் சீனி, 2 கப் தண்ணீர் சேர்த்து காய்ச்சி எடுக்கணும். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் அல்லது சஃப்ரோன் சேர்த்துக்க இயலும். இது ஆப்ஷனல் தான். சுகர் சிரப் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கலர் மாறினதும் லெமன் ஹாஃப் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய லெமனாக இருந்தால் ஹாஃப் லெமன் ஜூஸை விட கொஞ்சம் குறைய சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் ரெடி ஆனதும் அதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஜாமுன் டோவை எடுத்து போல் பண்ணி எடுப்போம். போல் பண்ணும்போது கைகளுக்கு ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி அதில் பட்டர் சேர்த்திருக்கிறதால கையில் ஒட்டாமல் சாஃப்டாக வரும். ஓவர் பெருசாக இல்லாமல் நான் காட்டியிருக்கிற அளவில் செஞ்சு எடுத்திங்கன்னா பெர்ஃபெக்டான அளவில் ஜாமுன் கிடைக்கும். உருண்டை பிடிக்கும்போது நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது கிரேக் இல்லாமலுக்கு வரும். இப்படி எல்லாத்தையும் போல் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் மில்க் பவுடருக்கு 18 20 போல்ஸ் தாராளமாகவே கிடைக்கும். அடுத்ததாக ஜாமுனை பொரித்து எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுன் பொரிக்கும் போது ஆயில் 75-80% சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட நல்ல லோ ஃப்ளேமில் வைத்து தான் பொரிக்க வேணும். அப்போது தான் ஜாமுன் உள்ளுக்கு எல்லாம் பொரிந்து கட்டி இல்லாமல் பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும். பொரியும் போது கரண்டியால் ஹார்டாக கிளறாமலுக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி லேசாக அதனை பொரித்து எடுக்க வேண்டும்.
கோல்டன் கலர் வந்ததும் அதனை வெளியே எடுத்து சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2 ஹவர்ஸுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க விட்டுறணும். அப்போதான் சிரப்பும் ஜாமுனும் உள்ள நல்லா சோக் ஆகி பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும். ஸோ நான் சொல்லி தந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி வீட்டிலேயே ஈஸியாக குலாப் ஜாமுன் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோ ஒன்றில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.